மஜிஷியனா உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? டியூஷனில் இன்ட்ரெஸ்ட் மேஜிக் பண்ணுறதுல அந்த ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் காலேஜ் படிக்கும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அப்போ யூடியூப்பை பார்த்து நானே வந்து செல்ஃபாக கற்றுக்கிட்டேன். நோடிசம்லாம் வந்து பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிடுறவங்களாம் கூப்பிட்டு பேக் ஸ்டேஜில் கூப்பிட்டு போய் நீங்கள் நல்லா தூங்குறீங்க நல்லா தூங்க வச்சுட்டு இருப்பேன். உங்களோட க்ரௌட்ல இது வரைக்கும் வந்து ரொம்ப பயங்கரமான ரியாக்ஷன் கொடுத்தது வந்து எந்த ட்ரிக்குக்கா இருக்கும்? எந்த ட்ரிக்குன்னு இல்லை, எந்த ட்ரிக்கை நம்ம எப்படி பண்ணுறோமோ அதில் தான் ரியாக்ஷன். இப்போ எல்லா கார்டையும் மறைய வைக்கப்போம் உங்கள் கையில் இருக்கும்போதே. வெல்கம் டு சாட் வித் ஜெயா பிளஸ் பை பிரியா நாதுரை. லைஃப்ல நிறைய வாட்டி நிறைய விஷயத்துல ஏதாச்சும் மேஜிக் நடந்து இது மாறிடாதான்னு நினைச்சிருப்போம். நமக்கு என்னவோ மேஜிக்கா இல்லாம லைஃப் டிராஜிக்கா தான் டெய்லி போயிட்டு இருக்கு. ஆனா டெய்லி தான் லைஃப மேஜிக்காலேயே ஓட்டுற ஒருத்தருக்கு அவருடைய லைஃப் எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு இன்னைக்கு பார்க்க இருக்கோம். I'm talking about Vicky Krish, a renowned magician, mentalist, misdirection artist, and an endurance artist who is also a 2014 Close-Up Magic champion and an international award winner. Let's welcome Vicky to the show. வணக்கம் Vicky. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், அருமையாக இருக்கேன். Thank you so much for your time today. Vicky, சொல்லுங்க, எப்படி மஜிஷியனா உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? மெஜிஷியனாக எனக்கு மெஜிஷியனில் இன்ட்ரெஸ்ட் மேஜிக் பண்ணுறதுல அந்த ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் காலேஜ் படிக்கும்போது தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. டிகிரியில் தான் படித்தேன். ஸோ எப்படி எனக்கு எனக்கு யாரும் சொல்லித்தரதுக்கு கிடையாது. அதனால் அப்போது தான் யூடியூப் வந்து லான்ச் ஆன டைம். ஓகே. அப்போ யூடியூப்பை பார்த்து நானே வந்து செல்ஃபாக கற்றுக்கிட்டேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய பார்ப்பேன். ட்ரிக்ஸ், ரிவீல்டு வீடியோஸ், அந்த டுட்டோரியல்ஸ் நிறைய பார்ப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய கற்றுக்குவோம். ஆனால் பட் வெளியில் போயிட்டு நான் அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுனா நிறையா டிஸ்அட்வான்டேஜ் வரும். அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை எக்ஸ்போஸ் ஆயிரும் அது மாதிரி. ஸோ அப்போ ஓகே, அப்போ நம்ம வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக நானே அதை பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓகே அதே மாதிரியே நம்ம இமேஜினேஷன் பண்ணி நம்மளும் அது மாதிரி தான் பண்ணுறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். எப்படி இந்த ஆசை வந்தது உங்களுக்குன்னு கேட்குறேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மேஜிக் ஷோஸ் நிறைய போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்துச்சா, இல்லை ஏதாவது படம் பார்த்து இந்த ஆசை வந்துச்சா? இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தால் எப்படி இருக்கும் ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு எண்ணம். ஸோ அது வந்து அப்போ மேஜிக் கற்றுக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அப்போ மிமிக்ரிலாம் பண்ணுவேன் நான் படிக்கும்போது. என்டர்டைன் பண்ணுறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கும். ஒரு பெர்ஃபார்மர், நீங்க பெர்ஃபார்ம் பண்ண பிடிக்கும் உங்களுக்கு? ஆமாம். ஓகே. ஆனால் பர்ஃபார்மர்னு எனக்கு தெரியாது அப்போ. நம்ம வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நம்ம சரி என்டர்டெயின் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. சில ட்ரிக்ஸ்லாம் தெரியும், நம்மளுக்கு மேஜிக் அந்தளவு வரணுங்கிறதே எனக்கு தெரியாது. ஓகே. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தது. பட் மேஜிக்னா வந்து மற்றவங்களை ஏமாத்துறது தான், உண்மையாகவே அது ஒரு மேஜிக் கிடையாதுன்றது உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருந்ததா? இல்லை அப்போ மேஜிக்ங்கிறது ஏமாத்துறதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. சாரி. ஏன்னா இப்போ ஏமாற்றம் பண்ணால் உங்களுக்கு அது மூலமாக வந்து ஹர்ட் ஆனால் நீங்கள் வந்து துன்பம் அடைஞ்சாதான் அது வந்து ஏமாத்துறது. அதனால நீங்கள் ட்ரிக் பண்றது. ஆமாம், இது வந்து ட்ரிக்கு, இட்ஸ் ஆர்ட் ஃபார்ம். ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு வந்து அப்போ தெரியாது. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸு அண்ட் சைக்காலஜி சஜஷன் அதெல்லாம் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு மந்திரம் சொல்லும் உங்களுக்கு உட்காந்து நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணும் உங்களுக்கு, இல்லை அந்த மாதிரி வசியம் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, குட்டி சாத்தான வசியம் பண்ணணும், இல்லை மலைக்குட்டி சம்திங் அந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி படிச்சுட்டு நானும் மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பேன் 1008 டைம். ஏன்னா ஒன்றுமே வராது, என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. சரி ஓகே அப்படின்னு அப்புறம் மேஜிக் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கும் போது ஓகே இது ட்ரிக் ரிசர்ச் பண்ணேன், இது ட்ரிக் அப்போ எதுதான் ரியல் மேஜிக் அப்படின்னு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் ஹிப்னாட்டிசம் பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி இருந்தது. மேஜிக்கும் ரியல் தான். ஸோ மேஜிக் ரியல் மீன்ஸ் அவங்கள வந்து அந்த ரியலாக இருக்கிற அளவுக்கு அந்த இல்யூஷன், அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டு இது உண்மையிலேயே ரியலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண வைக்கிறதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறது தான் அந்த மேஜிக்ங்கிறது. ஹிப்னாசிஸுங்கிறது உங்களை கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியஸ் கொண்டு போய் சில விஷயம் சொன்னால் உங்களுக்கு அதே மாதிரியே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், இல்லை அதே மாதிரியே நீங்கள் உங்களோட 6 சென்ஸில் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கு. அதுதான் ஹிப்னாட்டிசம். ஓகே. இது நீங்க காலேஜ் என்ன படிச்சீங்க? எங்க? பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி படிச்சீங்க. பயோகெமிஸ்ட்ரி ஸ்ரீரங்கத்தில் படித்தேன். அப்பவே முடிவு பண்ணிட்டீங்க நீங்க மஜிஷியன் தான் ஆக போறீங்க அப்படின்ட்டு? இல்லை அப்போலாம் அப்படி முடிவு பண்ணல. அப்போ நான் எம்ஃபில் முடிச்சுட்டு நம்ம பிஹெச்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி, ப்ரொஃபசர் ஆயிடலாம் அப்படிலாம் சொன்னீங்க. ஓகே. நம்ம சயின்டிஸ்ட் ஆயிடணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ஆயிடணும். ஓகே. அப்படிதான் வச்சுருந்தேன். ஸோ மேஜிக்கில் வந்து அப்போ நான் வந்து அங்கே பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபெஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அங்கே கல்ச்சுரல்லாம் வந்து போயிட்டு மேஜிக்கில் வேறு அந்த தேட்டர் ஆர்ட்
மைம் ஸ்கிட் அதெல்லாம் பண்ணி ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். அண்டு எங்கள் மாஸ்டரும் மைம் மாஸ்டர் சவுந்தர்னு ஓகே. அவர் நிறைய எனக்கு மைம்லாம் சொல்லி கொடுத்தாரு. நானும் சில பேருக்கு மைம் சொல்லி கொடுத்து அவங்க சென்னையிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. நைஸ். ஸோ தேட்டர் ஆர்டிஸ்ட்னால அப்போ மேஜிக் எனக்கு அந்தளவு தெரியாது. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து ஹிப்னாட்டிசம்லாம் வந்து பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிடுறவங்களாம் கூப்பிட்டு பேக் ஸ்டேஜில் கூப்பிட்டு போய் நீங்கள் நல்லா தூங்குறீங்க நல்லா தூங்க வச்சுட்டு இருப்பேன். எங்கே ப்ராக்டிஸ்க்கு வந்தவங்க ஆளை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன துரத்தி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நடந்தது. நைஸ். சோ காலேஜ் முடிச்ச உடனேவே இது நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எனக்கு அதான் காலேஜ் படிக்கும் போதே வந்து நான் அங்கே ஷோலாம் பண்ண சொல்லுவாங்க. அதாவது 2-3 ஷோ பண்ணுவேன். அப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்து பண்ண சொன்னாங்க. அண்ட் ப்ரொஃபஷ்னலான அப்புறம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஷோஸ்ன்னு ப்ரொஃபஷ்னலாக பண்ணல. அப்புறம் 2014 வந்து மெஜிஷியன்ஸ்குள்ளே காம்படிஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓ நைஸ். ஓகே. திருவனந்தபுரத்தில் நடந்த இன்டர்நேஷ்னல் மேஜிக் சப்மிட்னு பேர். ஸோ 2014 க்ளோஸ்அப் மேஜிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஓகே. அதான் நான் ஃபர்ஸ்ட்டு போன இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜ் ஷோ மேஜிக் ஷோ பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் மேஜிக் ஷோ வந்து அதை மேஜிக் பண்ணிட்டு மைம் பண்ணணுன்னாங்க. அப்புறமேட்டு மைம் பண்ணிட்டு மேஜிக் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி மைம் மேக்கப்லாம் போட்டு விட்டாங்க. அப்புறமேட்டு வந்து இல்லை மேஜிக் பண்ணிடணுன்னாங்க. ஸோ அதே ஆமாம் அதே மேக்கப்லாம் போட்டு மல்டிப்ளிங் பால் 1 பால் 2 பால் ஆகும், 2 பால் 3 4 அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது ஸ்டேஜில். நைஸ். ஓகே. நீங்க வந்து ஒரு மென்டலிஸ்டா இருக்கீங்க, ஹிப்னோட்டிசம் பண்றீங்க, மிஸ் டைரக்ஷன் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, எண்டூரன்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்ன? மேஜிக் எல்லாமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே. ஆனால் வந்து அந்த எமோஷன் தான் வேறு மாதிரி வரும். இப்போது நான் மேஜிக்கில் பண்ணால் விஷுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸப்பியர் பண்ணுறது, அதில் அப்பியர் பண்ணுறது, இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்துக்குள்ளே பெனட்ரேட் ஆகி இன்னொரு இதுக்குள்ளே போகிறது. ஸோ சாலிட் த்ரூ சாலிட் அதெல்லாம் வந்து மேஜிக்கில் வரும். ஒரு 8 எலிமெண்ட்ஸ். இதே மென்டலிசம்னா நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணுறதை நான் சொல்கிறது, இல்லை நான் திங்க் பண்ணுறதை உங்களை நினைக்க வைக்கிறது, டெலிபதி. அண்ட் வந்து முன்னாடியே நடக்கிற விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணி எழுதுறது, அண்ட் டெலிகைனசிஸ். ஸோ அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி இருக்கிறது வந்து மென்டலிசம். ஸோ அதுவும் மேஜிக்கில் தான் வரும். ஆனால் மென்டலிசம் அப்படி மென்டலிஸ்ட்னா அவங்க சிலது மேஜிக்கே பண்ண மாட்டாங்க, விஷுவலான இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்டு எண்டூரன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அந்த ஸ்டண்ட்லாம் பண்ணுறது, தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கிறது, அந்த தண்ணிக்குள்ளே போய் இந்த லாக் எஸ்கேப் பண்ணிட்டு ஆகுறது, அந்த மாதிரி இது அது எஸ்கேப். ரொம்ப நேரம் வந்து இந்த ஐஸ் நம்ம மேலே ஐஸ் போட்டு அதில் அப்படியே அதை தாங்கிறது, அதான் எண்டூரன்ஸ். அதாவது எந்த அளவு நம்மளை வருத்தி நம்ம அதை வந்து தாங்கிக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது எண்டூரன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. எதில் வந்து மேஜராக உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்கு இப்போ? எனக்கு மேஜிக் தான். ஓகே. மேஜிக் அண்ட் ஹிப்னாட்டிசம் பண்ணுவேன், மென்டலிசம் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு வர ஷோ வந்து எனக்கு வந்து பிக் பாக்கெட் வந்து இப்போ பண்ணல, ஒருத்தருக்கு பண்ணும்போது பாக்கெட்ல செல்ஃபோன், அதை வந்து இப்போ ஆடியன்ஸை கூப்பிட்டு அவங்களோட வாட்ச் எடுத்துறது, அவங்க வாலெட்டு, அண்ட் வந்து அவங்களோட பெல்ட்டை கழட்டிடுவேன், டை. ஸோ அதெல்லாம் கழட்டி அது வந்து பயங்கரமாக இருக்கும். என்னோட சிக்னேச்சர் ஆக்ட் அதுக்கு தான் கூப்பிடுவாங்களே, அது வித் என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்த்து பண்ணுறதுனால அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருப்பாங்க. இந்த நவ் யூ சீ மீ படத்தில் வருமே அந்த மாதிரியான. எஸ், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டவா? எஸ் ப்ளீஸ். ஷூர். ஸோ இப்போது இது டெக் ஆஃப் கார்ட்ஸில் இந்த ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு பேக் ஸ்டேஜில் நிறைய மேஜிக் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். எஸ். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இப்படி ஃபேஸ் அப்ளை ஏதாவது ஒரு கார்டு டச் பண்ணுறீங்களா? ஃபேஸ் அப்ளை எல்லாரும் ஃபேஸ் டவுனில் தான் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஒரு கார்டு ஜஸ்ட் சும்மா டச் பண்ணுங்கள். ஜஸ்ட் டச் விச் ஒன்? 5 ஆஃப் டைமண்ட். இன்னொன்று டச் பண்ணுங்கள், எது வேணாலும். 3 ஆஃப், இன்னும் 1 மோர். ஓகே. ஸோ இது 3 இல்லை உங்களோட விருப்பம் தான். ஓகே. ஸோ 4 ஆஃப் டைமண்ட், 3 ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் டைமண்ட், கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 இதில் நீங்கள் ஏன் இது டச் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், ரேண்டமாக தானே, இதெல்லாம் நம்ம எதுவுமே பேசி வைக்கல. இப்போது நீங்கள் க்ளோஸ் ரைஸ் கண்ண முடிக்கோங்க, நான் இந்த 3 கார்டில் டேப் பண்ணிட்டே வருவேன், நீங்கள் ஸ்டாப் சொல்ல போகிறீங்க. இதுவுமே ரேண்டம் தான், ஓகேங்களா? எப்போ நான் ஸ்டாப் சொல்லலாம். ஷோர். ஓப்பன் ரைஸ், இதில் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. இதுவும் நீங்கள் கண்ண மூடிட்டு தான் சொன்னீங்க, கரெக்டுங்களா? நம்ம எதுவுமே பேசி வைக்கல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 ஆஃப் டைமண்டை மட்டும் கார்னரை கிழிச்சிடுவோம். நீங்கள் செலக்ட் பண்ணது பியூர்லி உங்களோட சாய்ஸ் தான், ரேண்டம் சாய்ஸ் அதுவும். ஓகே. ஸோ இப்போ இது 2 இங்கே வச்சிடலாம். இதை எடுத்து நான் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், கிழிச்சாச்சு. ஓகே. கிழிச்சு ரீலாக கிழிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னோட ரைட் ஹேண்டில் இருக்குல்ல, அது என்னோட ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டுக்கு வர வாய்ப்பு இருக்காது. இல்லை. வாட்ச் திஸ் வெரி ஸ்லோ. ஓகே. எகெயின் திரும்பி ரைட் ஹேண்டு வந்துடும். இப்போ இதுலேருந்து நான் எடுக்கிறேன், உங்கள் கண்ணுக்கு தெரியாம பாருங்க, எடுத்தாச்சு, தெரியுதா? இல்லை, எங்கேயும் தெரியாது. ஓகே. அப்போ எங்கே போச்சு? இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. யாருக்காவது தெரியுதா? கேமராவில் தெரியுதா? தெரியாது.
இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இல்லை என் பேக்கெட்டில் வந்தால் அது வந்து எடுத்து வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட தூக்கி போடுவோம். உங்ககிட்ட வந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஓகே ஓகே நான் தூக்கி போட்டேன். உங்ககிட்ட தான் இருக்குது. நான் உங்ககிட்ட உள்ள இங்கே பாருங்க அப்படி கை நீட்டிகிட்டே வரேன். சும்மா ஜஸ்ட் ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப். ஷோர். அங்கே உங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணுங்கள், திருப்பி பாருங்கள். அதில் கவருக்கு அடியில் அந்த கார்னர் இருக்கும். ஏங்க நான் இந்த கவரை கழட்டி ஒரு 10 மாசம் ஆகுதுங்க. யா அதை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. யா எடுத்துகிட்டு அது 4 டைமண்டான்னு காட்டுங்க. அண்டு அந்த கார்னர் அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சேம் கார்னராக அதே கிழிச்சது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிழிச்சது அதுக்குள்ளே உங்களோட மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே திஸ் இஸ் ஷாக்கிங். ஓகே இதை நான் வச்சுக்கிறேன். மென்டலிசம் வந்து நிறைய வந்து ட்ரிக்கரி பொறுத்ததா இல்லை சைக்காலஜி பொறுத்ததா விக்கி? சைக்காலஜி மோஸ்ட்டாக வந்து ப்ளே ஆகும். சைக்காலஜி தான் மோஸ்ட்லி. இப்போ நான் இப்போ பண்ணதில் கூட சைக்காலஜி நிறைய இருக்கும். இப்போ பண்ணதில் கூட. ஓகே இப்போ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போது இந்த 4 கன் வச்சுருக்கேன் இல்லையா, இது ஸ்டாப்லர் கன். இதில் 3 கன்னில் மட்டும் நான் ஸ்டாப்லர் போட்டிருக்கேன். ஓகே ஒரே ஒரு இதில் மட்டும் போடல. ஓகே பட் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுக்கோங்க. நான் திரும்பிடுறேன். ஓகே நான் என்ன சொன்னால் 3 இதில் போட்டிருக்கேன், ஸ்டாப்லர் போட்டிருக்கேன். ஒரே ஒரு இதில் மட்டும் போடல. பட் இப்போது இது மென்டலிசம், மைண்ட் ரீதியாக உங்களுக்கு எதில் வச்சுருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. இது 1 2 3 4. ஓகே ஓகேவா? இது நம்பர் 1 ஓகே 2 3 4. இதில் 4க்குள்ள உங்களுக்கு நம்பர் சொல்லுங்கள். ஏதோ ஒரு நம்பர். 3. அது ஷோர் இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? 3. ஓகே 3 தான் ஐ திங்க் சேஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் 3ன்னு சொன்னனால. ஓகே இப்போ நான் 3 மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணிடுறேன்னா ஓரமாக வச்சிடுறேன். 1 2 3 மட்டும் வச்சிட்டேன். ஏதாவது பண்ணனா? இல்லை. ஓகே இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாப்லர் கன் எடுத்து இதெல்லாம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்பா பேப்பர்ல தான் வைக்க போறீங்களா? நான் கூட எங்க கையை வைக்க சொல்ல போறீங்களா? கையெல்லாம் வைக்க மாட்டேன், கவலைப்படாது. இதெல்லாம் இருக்கும். ஓகே இப்படி வச்சு இங்கே பாருங்க. ஓகே 1 பிடிச்சிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதை அங்கே வச்சாச்சு. ஸோ தேர்ட் ஒன். ஸோ ரியல் கன் தான். இப்போ இது மட்டும் அதுல வந்து ஸ்டேப்லர் பின் இல்ல. அது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். டோன்ட் டு ஆல் திஸ். நீங்க புஷ் பண்ணுங்க. நான்லாம் பண்ணல. பண்ணுங்க ஒண்ணாகாது. எஸ் 1 2 3. நோ இதுல மட்டும் கரெக்டா இருக்கு. பட் நீங்க செலக்ட் பண்ணதுலலாம் இதுல மட்டும் இருக்காதுன்னு எனக்கு முன்னாடியே நீங்க இதை தான் செலக்ட் பண்ணீங்கன்னு தெரியும். ஓகே தட் இஸ் மென்டலிசம். நைஸ். பட் இதுல உண்மையாவே பின் இருக்கா இல்லையா? இல்ல கிடையாது. மத்ததெல்லாம் நீங்களே பஞ்ச் பண்ணி பாருங்க தெரியும். இல்ல நான் இல்ல பண்ணி பாருங்க. நல்லா புஷ் பண்ணுங்க. எஸ் தெரியுதா? நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது புஷ் பண்ணி பாருங்க. எஸ் நெக்ஸ்ட் ஒன். எஸ் இது வந்து ஒன்றும் ட்ரிக்லாம் கிடையாது, ரியல் ஒன். ஐ அக்ரி. நல்ல வேளை எங்க கையை வைக்க சொல்லாத வரைக்கும் எனக்கு ஓகே. That was a good one. Yes, it's a pure psychology. ஓகே. இல்ல இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்களா? அதுல ஏதாவது பார்த்துட்டு இருக்கேன். நோ மார்க். நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணதுதான். ஒரே மாதிரி தான் இருக்கு. எஸ். ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வந்து ஹியூமன் பிரெயின் இஸ் டூ ஈஸி டு டிஸ்ட்ராக்ட். அப்படியா? ஆமா, ஹியூமன் பிரெயின் வந்து ஒரே நேரத்துல ஒரு விஷயங்கள் மட்டும் தான் கவனம் செலுத்தும். ஸோ அதை வச்சு நம்ம மிஸ்டைரக்ஷன் ஆர்டிஸ்ட்னு ஒரே நேரத்துல 2 விஷயங்கள் நான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து டைவர்ட் ஆவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மிஸ்டைரக்ஷன் ஒரு விஷயம் பண்ணி காட்டவா? நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு மிஸ்டைரக்ட் ஆவீங்க. ஓகே ஓகேங்களா? அதுதான் வந்து வாட் எப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே சரி இதுல ஆர்டினரி கர்ச்சீஃப். ஓகே அண்ட் ஐ ஹேவ் ஆர்டினரி ஸ்பூன். பாருங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்பூனை இது மேலே அப்படி வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எட்ஜை மட்டும் பிடிக்க போகிறீங்க, அதாவது இதோட டாப் பிடிச்சிக்க போகிறீங்க. டாப் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கோ. இங்கே பிடிச்சிக்கோ டைட்டாக. ஓகே அப்படியே பிடிச்சிக்கோ. ஒரு கையில் அது உங்களோட ஸ்பூன் தான், என் விரலாம் இங்கே இருக்குது. ஓகே மெட்டல் ஃபீல் ஆகுதுல்ல? இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு ஸ்பூன் இருக்குது,
ஸோ இப்போ இதில் என்னோட இப்போ என்னோட ரிங்லாம் வந்து ஏதோ சம்திங் மேக்னெட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ என் கையிலுக்குள்ள கையில ஸ்பூன் தானே இருக்கும், உங்கள் கையில் ஸ்பூன் தான் இருக்கும், வேற எதுவும் வராது. அதெல்லாம் எதுவும் வராது. ஸோ இப்போ இதில் நான் என்னோட எனர்ஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, கையை மட்டும் 2 கையை நீங்கள் தேய்க்க முடியாது, நான் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபீல் மை எனர்ஜி. எனிதிங் இந்த ஸ்பூனில் ஏதாவது ஆயிருக்குமா? எதுவும் ஆயிருக்காது. ஃபுல் எனர்ஜியை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா மூவ் ஆகி இதாகிருக்கும். இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல ஸ்பூன், நான் இந்த எல்லா கேமராலையும் காமிச்சிட்டே வச்சுட்டு ஜஸ்ட் பெண்டுன்னா அப்படியே பெண்ட் ஆயிரும். Yes, it is strong. ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். Yes, it is. இதுக்குள்ளே இருக்குல்ல, இங்கே போடுங்க அதை. ஓப்பன் பெண்ட். ஓகே, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. செக் பண்ணி இருந்தாங்க, செக் பண்ணி. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. This is strong. எஸ், ஸ்ட்ராங். இங்கே வச்சிருங்க, அதை இங்கே வச்சிருங்க. இருங்க, நல்லா என் பவர் யூஸ் பண்ணி திருப்பி வேணா இருக்கு. பண்ணுங்க. லைட்டா முடியுது, முடியுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யா, இதை இங்கே வச்சிடலாம். இப்போ அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கலாம். ஓகே, ரெடிங்களா? ஓகே ஓகே, இதில் வந்து மேக் எ நாட். ஏதாவது ஒரு நாட் போடுங்க, அப்படியே ஒரு நாட். இன்னொன்று போடுங்க அப்படியே. 3 போட்டுருவா? இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது எவ்வளோ டைட்டாக இருக்கும்? யார் கர்ச்சீஃப்? உங்களோட தானே. ஸோ ஓகே, திருப்பி கிடைக்காது. எஸ், இங்கே பாருங்கள், டைட்டாக இருக்குது, டூ டைட். ஸோ இப்போது இந்த நாட்டெல்லாம் இப்போ நான் வந்து டைப் பண்ணி அவுக்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் டேக்ஸ் டைம், கரெக்டுங்களா? ஸோ இதை எடுத்து நான் இங்கே பாருங்கள், இதில் வச்சுருவோம். இப்போ இந்த முடிச்ச ஃபீல் பண்ணி பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதா? எஸ், இங்கே வச்சுருவோம். விட்டுருங்க, இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு அவ்வளோதான், அன்டைப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஏன் டேக் எடுத்து பாருங்கள். அன்டை ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ இது வந்து மென்டலிசம், மிஸ்டைரக்ஷன் எல்லாமே பண்ணுறது தான். ஸ்பூன் நீங்கள் பெண்டாக இருந்தது, இது பெண்டாக இருந்தது காமிச்சோம், ஆனால் வந்து அப்படின்னா திரும்பி நார்மலாகிடும். ஏங்க, என் வீட்டில் நிறைய ஸ்பூன் இருக்கு, இந்த மாதிரி பெண்டா இருக்கிறது. ஒய்ஃப் திட்ட மாட்டாங்களா வீட்டில் இருக்க ஸ்பூன்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வளைச்சி எடுத்துகிட்டு வரையடான்னு? இதுக்காகவே தனியாக வாங்கி வச்சுருக்கோம். குட், முடிச்சிட்டோம் இந்த ட்ரிக். முடிச்சிட்டோம். நீங்க என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க ஷோல இருந்து. எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க உங்க ஸ்கில்ஸ்லாம் வந்து விக்கி? இதுவா, இது 15 இயர்ஸ் எனக்கு ப்ராக்டிஸ், 15 வருஷம். அதில் ப்ராக்டிஸ்னு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். திடீர்னு இப்போ எனக்கு கையில் கார்ட்ஸ் கிடச்சேன், அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். திடீர்னு நியூ ட்ரிக்ஸ் ஏதாவது பார்த்தேன்னா அது திடீர்னு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் ப்ராக்டிஸ்க்குன்னு சில இது டைம் எடுத்து பண்ணுறது வந்து என்னன்னா, ஷோவில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது சம்திங் பண்ணியிருந்தா அதை எடுத்து ஓகே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வருது. ஓகே, ஸோ அப்படிதான். உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு? ஹுடினி அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. என் டேவிட் பிளைன். நைஸ். என்னோட அடுத்த ஆர்டிஸ்ட் பேர் அவர் தான் வச்சிருந்தேன். டேவிட் பிளைன் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன். குட். அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்? அவர் வந்து ஸ்ட்ரீட் மேஜிக், அதாவது க்ளோஸ் அப் மேஜிக், அது வந்து மென்டலிசம், எண்டூரன்ஸ் ஆர்டிஸ்ட் சொன்னாங்க இல்லையா. அவர் வந்து தண்ணிலாம் நிறைய குடிச்சிட்டு எடுக்கிறது, வாட்டர் ஃபவுண்டைன், ஹியூமன் வாட்டர் ஃபவுண்டைன், வாந்தி எடுக்கிறது, வாந்தி எடுக்கிற மாதிரி ஃபவுண்டைனா எடுப்பாரு. ஓ ஓகே 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 ஓகே. வாந்தினா எல்லாம் சேர்ந்து வரும், இது தண்ணி மட்டும் வரும். சரிங்களா? உங்களோட அடுத்த பிளான்ஸ்லாம் இந்த மாதிரி என்ன இருக்கு? பெரிய பிளான்ஸ் என்ன வச்சிருக்கீங்க விக்கி? அடுத்து வந்து என்னன்னா, எனக்கு ஒரு ஆடிஷனில் கூப்பிட்டுருக்காங்க. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ சொல்ல மாட்டேன். ஆமாம், இப்போ சொல்ல வேணாம். ஏன்னா அப்புறமேட்டு அவன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதனால உள்ள போனதுக்கப்புறம். அது வந்து நேஷனல் லெவல் ஆடிஷனா இல்லை இன்டர்நேஷனல் லெவல்? எஸ், நேஷனல் லெவல் ஆடிஷன். ஓகே. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல் நெக்ஸ்ட் ஷோலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடுவேன் நான். கண்டிப்பாக பண்ணுவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். உங்களோட க்ரௌட்ல இது வரைக்கும் வந்து ரொம்ப பயங்கரமான ரியாக்ஷன் கொடுத்தது வந்து எந்த ட்ரிக்குக்காக இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ நான் கற்றுக்கிட்டது அதுதான். எந்த ட்ரிக்குன்னு இல்லை, எந்த ட்ரிக்கை நம்ம எப்படி பண்ணுறோமோ அதில் தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு பயங்கரமான ட்ரிக் எடுத்து சொதப்பலாம் பயங்கரமாக. ஒரு சிம்பிளான விஷயத்தை எடுத்து நம்ம பயங்கரமாக பண்ணலாம். ப்ரெசன்டேஷன், ஸோ அவங்களோட ஹியூமன் பிரெயின் உங்களோட எமோஷ்னலில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபுல் பண்ணுறோம், எப்படி வந்து நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த கொண்டு வரது, அந்த மைண்ட் பிளேயிங்னா வந்து நம்ம அவங்களோட ரியாக்ஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொண்டு வரலாமே தவிர. அண்டு இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி வரலன்னா அது ஏமல தப்பு, அவங்க மேலே ரியாக்ஷன் வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ரியாக்ட் பண்ணல, மனசுக்குள்ளே ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி நீங்க ட்ரிக்ஸ்லாம் நிறைய பண்ணும்போது நிறைய மேடையில வந்து தப்பா போயிருக்காது? ஐ மீன் சரியா கரெக்டா வராம நிறைய டைம் சமாளிப்பீங்க?
அது பிளான் ஏ, பி, சி, டி, Z அது வரலும் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது. முதல்லயே பிளான் பண்ணி வச்சுப்பீங்க எல்லாரும் ஆமாங்க. எல்லாத்தையுமே. ஆமா. அதுக்கேத்த மாரி நெறைய பிராக்டிஸ் பண்ணி நெறைய ஆ அதுக்கு அவுட்புட்ஸ் இருக்கனால டக்குனு வந்து அத மாத்திருவோம். ஓகே. அதே மாரி சில பேர் வந்து சில பேர்கிட்ட ட்ரிக்ஸ் பண்ணும்போது வந்து அத ரசிக்கிறத விட சில பேர் எப்படி பண்றான் இவன்? அது ஆமா. அவங்க பேரு ரசிக்கிறதுலயே வந்து சில பேர் இப்ப நம்ம ஆள் கூட பண்ணார்ல அந்த மாரி இருப்பாங்க. அத எப்படி சமாளிக்கிறீங்க? அவங்க பேரு ஹெக்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அத ஓகே. ஷோ பண்ணும்போது வந்து ஹெக்லெஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ம். ஸோ அவங்கள வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. இப்போ அவர் வந்து என் கையில காயின மூடிட்டு, என் கையில உள்ளத மறைவை, மறைவை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கையில காயின குடுத்துட்டு, இந்தாங்க நீங்க வச்சிருங்கன்னு நம்ம வந்து மத்தவங்க மேஜிக் பண்ணிட்டே இருக்கட்டும். லாஸ்ட்டா கைய தொறங்களேன் அப்படின்னு அந்த காயின எடுத்து தேங்க் யூ வெரி மச் அப்படின்னு போயிற வேண்டியதுதான். ஓகே. அத பத்தி கேரே பண்ணக்கூடாது நம்ம. நம்மள ஒருத்தவங்க வந்து போட்டு டென்ஷன் பண்றாங்கன்னா, நம்ம அவங்கள பத்தி நீங்க கடைசியா பண்ண எண்டூரன்ஸ் ஸ்டண்ட் என்னவா இருக்கும்? இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி குடிச்சிட்டு வெளில ஓகே. எடுக்கிறது பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அண்ட் வந்து இந்த த்ரெட் எல்லாம் முழுங்கிட்டு கழுத்து வழியா எடுக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையாவே அது உள்ள இருந்து ஆ. அதுவும் ஒரு இல்யூஷன் மாரியான இல்ல, ஒரு இல்ல. உண்மையிலேருந்து தான் வரும். பாதி உண்மை, ரொம்பலாம் கிடையாது. ஓகே. ஆனா உள்ளேருந்து தான் வரும். உள்ள இருந்தா உண்மையாவே உள்ளேருந்து வரும். தான் வரும். இதுக்கெல்லாம் நீங்க முன்னாடியே மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துப்பீங்களா? இந்த மாரி எண்டூரன்ஸ் ஸ்டண்ட் பண்றதுக்குலாம் இல்ல? இத பத்தி படிச்சிருக்கனால ரொம்பலாம் நம்மளுக்கு அதுல வந்து பாக்டீரியாலாம் அத வந்து அதெல்லாம் வந்து இப்போ நம்ம உடம்புல ஏதாவது காயப்படுற மாரி இருந்தா, அதெல்லாம் வந்து ம். நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டெரைன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால வந்து ரொம்ப பாதிப்பு வராது. ஓகே. ஆனா சேஃபான டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணா தான். ஓகே. ஏதாவது ரிஸ்கியா ஆயிருக்கா இதுவரைக்கும் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போதோ, இல்ல ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போதோ? நார்மலா மேஜிக் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் கையிலலாம் ரத்தம் வந்திருக்கு. ஓகே. பலூன் ஒரு டைம் ஊதிட்டு சிசர் வச்சு குத்தும்போது இங்கே குத்திட்டேன். அவர் ரத்தம் சர்ருன்னு பயங்கரமா ஸ்டேஜ்லயே. ஸ்டேஜ்லயே ஊத்திருச்சு. பேக் ஸ்டேஜ்ல போயிட்டு அப்புறம் கட்டு போட்டு வந்தேன் மேஜிக். கன்டின்யூ பண்ணீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆமா, ஷோவ. ஆமா, ஆமா. ஓகே. அது வாவ்! நடந்திருக்கு. அதே நடந்திருக்கு. ஆ. எனக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே எல்லா மியூசிஷியனுக்கும் இந்த ரோப் கட் பண்ணும்போதோ, இல்ல சம்திங் சில மெட்டீரியல் வந்து பெருசா டப்புன்னு கை வரும். அது வந்து அவங்க ஒருத்தர் கண்ல பட்டு ரத்தம் வந்திருக்கு. ஓகே. அதெல்லாம் நெறையா நடக்கும். அதெல்லாம் நடந்து தான் அதெல்லாம் கடந்து தான் வரணும். ஓகே. ஸோ ரிஸ்கியான ஒரு விஷயம் தான் மேஜிக் அப்படின்றது. ரொம்ப பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்க மாரி பண்றதுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆமா. ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஓகே. அதுவும் இல்லாம ஒரு ட்ரிக் பண்ணும்போது நீங்க வந்து நான் வந்து கான்ஷியஸா இல்லாத மாரியே காமிச்சுக்கணும். பட் ரொம்ப கான்ஷியஸா 360 டிகிரில எனக்கு வந்து ஓகே. ஸோ அத பத்தி தான் கேட்க வந்தேன். மென்டலிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உண்மையாவே உங்களால மக்களுடைய மைண்ட்ஸ ரீட் பண்ண முடியுமா? இல்ல ம். அது ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தானா? அப்பப்ப பண்ணக்கூடிய கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தானா? உண்மையா ரீட் பண்ணணும். இப்ப மக்கள் மனசுல ரீட் பண்ணணும்னா, நீங்க பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ம். கத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து என்ன நம்ம நார்மலாவே ரீட் பண்ணுவோம்ல. ஒருத்தர் என்ன ம். நெனைக்கிறாரு, அவர் வந்து கொஞ்சம் ஆ ஓகே. அவருக்கு வந்து கொஞ்சம் பிரைவசி எதிர்பார்க்குறாரு. ம். அப்படியே நம்ம பாடி லாங்குவேஜ் ரீட் பண்ணுவோம்ல. அது மாரி. ம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் நெனச்சுக்கிட்டு அத திங்க் பண்ண சொல்றேன். அத வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்லாம் சொல்றேன். அது வந்து உங்க மைண்ட்ல வந்து இல்லூஷன் ஏற்படுத்துரும். ஓகே. எப்படின்னா, ரியலா வந்து அத பண்ற மாரி. ஓகே. பட் சைக்காலஜிக்கலா சில விஷயங்கள் வந்து ரியலா பண்ணலாம். ம். ஆ உதாரணத்துக்கு எதாவதுனா நீங்க ஏதாவது ஒரு டக்குன்னு இப்படி ஸ்னாப் பண்ணோனே ஒரு ஃப்ளவர் நெனச்சுக்கோங்க. நெனச்சுட்டீங்களா? இருங்க. சிம்பிளா ஃப்ளவர் நெனச்சு பேரே தெரியலங்க சும்மா எனக்கு. நெனைங்க ஏதோ ஒரு பூ. நெனச்சுட்டேன். ஏதோ ஒரு பூ நெனச்சுட்டீங்களா? யாஹ்! இங்கிலீஷ்ல நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. 2 பேரா அது? ஆமா. 1 வார்த்த தான். ஆனா 2 பேர் 2 இருக்கு. பேரும். ஆமா. 2 பேர் வரும். அதுல வந்து 2வது பேர் நெனச்சுக்கோங்க. ஓகே. அதுல எல்லுன்னு ஒரு வேர்ட் இருக்கு. எஸ். ஓகே. அது அந்த பூ அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அந்த கலர் அப்படியே விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இட்ஸ் ஓகே. எல்லோ கலர். எஸ். ஸோ அத மனசுக்குள்ளேயே சொல்லிட்டேன். சன்ஃப்ளவர், சன்ஃப்ளவர். இட் இஸ் சன்ஃப்ளவர். இட் இஸ் சன்ஃப்ளவர். ஓகே. எப்படி இது வந்து நீங்க முன்னாடியே இந்த வார்த்தைகள சொல்லி என் மைண்ட்ல அத புகுத்துறதுனால எனக்கு அத நான் யோசிக்கிறேனா? நோ, நோ. அவங்க எல்லாருமே வேற வேற நெனச்சிருப்பாங்க. மல்லிகைப்பூ நெனச்சிருப்பாங்க. ரோஜா தோணியிருக்கும். சில பேருக்கு சாமந்தி தோணியிருக்கும். கை தூக்குறாங்க. அதுதான் மைண்ட் ரீடிங் இட்ஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பாடி லாங்குவேஜ் அண்ட் அது கொஞ்சம் இன் டெப்த்தா போகும். ஓகே. வாவ்! சோ இந்த மாரி மைண்ட் ரீடிங் பண்றது வந்து வீட்ல எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுவீங்க? வீட்லலாம் அப்ளை பண்ண முடியாது. நீங்க அவங்க தான் உங்க மைண்ட ரீட் பண்ணுவாங்க அப்டின்றீங்களா? வெளிய வேணா வீட்ல எல்லாருக்கும் சேம் தான். அ அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. என்னங்க அடங்கிட்டீங்க டக்குன்னு இப்டி கேட்ட உடனே. ஓகே. அண்ட் உங்களுடைய மேஜிக்லாம் மோஸ்ட்லி வந்து சயன்ஸ் பொறுத்து இருக்குமா? இல்ல தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்குமா? அது எல்லாமே கலந்து தான் இருக்கும். தியேட்ரிக்கல்லாம் இப்போ என்டர்டெயின்மென்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபுல்லா மென்டலிசம் பண்றேன் அப்படின்னு உட்காந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா, கொட்டாய விட்டு தூங்கிருவாங்க. எவ்வளோ நேரம் நீ மைண்ட் ரீட் பண்ணல நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு. அவங்களுக்கு தேவை என்டர்டெயின்மென்ட். கரெக்ட். அவங்களுக்கு தேவை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றாங்க. ம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நகைச்சுவையும் இருக்கணும். அவங்கள இன்வால்வ்மென்ட்டும் பண்ணணும். ம். நான் மட்டுமே பண்ணியிருந்தா இதாவாது. ம். ஸோ எல்லாரையும் சில விஷயங்கள் பண்ண சொல்லுவேன். ஸோ அந்த மாரிலாம் சில பேர்ட்ட சில ஆப்ஜெக்ட் வாங்குவேன். சில பேர கூப்பிட்டு வச்சு பண்ணுவேன். கப்புல கூப்பிட்டு வச்சு பண்ணுவோம். அவங்க கிட்ஸ கூப்பிட்டு அவங்க என்கேஜா இருப்பாங்க. ஸோ அவங்கள என்டர்டெயின் பண்ணும். அட் சேம் டைம் அஸ்டானிஷ் பண்ணும். ஸோ 2மே செட் பண்ணும்போது தான் வந்து அது ஒரு ஃபுல் பேக்கடா இருக்கும்.
ஓகே. அதில் நம்ம எல்லாமே இருக்கும். மேத்தமேட்டிக் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும். அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி இது தெட்ரிக்கலாகவும் பண்ணோம். எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது தான் அது வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா. ஹிப்னாட்டிசம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மென்டலிசம் பத்தி பேசிட்டோம். ஹிப்னாட்டிசம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹிப்னாசிஸ் வந்து முன்னாடியே அந்த ஐரோப்பியா கண்ட்ரியில் வந்து மெஸ்மருங்கிற வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஒரு டாக்டர் தான். ஓகே. ஆனால் வந்து அவருக்கு அலோபதி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து அவர் வந்து அந்த ஹீலிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஓகே. எனர்ஜி வந்து சேவ் பண்ணி 2 மேக்னெட்டை கையில் பிடிச்சிக்க சொல்லிட்டு ஸோ அந்த மேக்னட்டிசம் அப்படின்னு பண்ணுறதுனால அவர் பேர் மெஸ்மர்னால மெஸ்மெரிசம். மெஸ்மரிசம். ஓகே. ஸோ இப்போ கூட மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. ஆனால் அதுக்கு யாருக்கு என்ன எதனால் வந்துச்சுன்னு தெரியாது. இதுதான் இதான் அதோட. ஆமாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. அதில் ரிசர்ச் பண்ணி ஒருத்தருக்கு வந்து இதே மாதிரியே கையில் கொடுத்துட்டு என் கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தூங்கிட்டார். ஸோ அப்போலேருந்து ஹிப்னாசிஸ் ஃபார்ம் ஆனிச்சு. ஓகே. அதுக்கு முன்னாடி மெஸ்மரிசம் பண்ணால் நம்ம மெடிடேஷன் பண்ணணும், இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம எனர்ஜி சேவ் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஹிப்னாசிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஹிப்னாசிஸ் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்து ஒருத்தவங்களை தூங்க வைக்கலாம். தூங்க வச்சுட்டு ஆமாம் சில பேர் தூங்க வைக்கிறதே அவங்களுக்கு வியாதியாக இருக்கும். ஓகே. அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு தூங்க வைக்கலாம். அண்ட் வந்து சில பேருக்கு உள்ள டிப்ரெஷன் இருக்கும், சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு க்யூர் பண்ணலாம். ஸோ அது ஹிப்னோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பட் ஹிப்னோ தெரப்பி இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா இருந்தா அது ஏன் வந்து சைக்கலாஜிக்கலா அவஸ்தைப்படுற நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அதை பண்ணக்கூடாது? அதனால அவேர்னஸ் இல்லை. ஓகே. ஸோ அதனால சைக்காட்டிஸ்ட்டை போவாங்க. அவங்கள்ட்டையும் போகலாம். அவங்க நீங்க பண்றதை பத்தி பேசல. ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கியாட்ரிஸ்டே வந்து நிறைய பேர் வந்து ஹிப்னோசிசம் ட்ரை பண்ணது கிடையாது. ஐ திங்க் நிறைய பேர் ஈஸியா அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எஸ் அவங்க அதை புரிஞ்சுக்கணும். சில இதில் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் நிறையா இருக்கும். அவங்க பயப்படுவாங்க. ஐயோ தூங்கலைன்னா அவ்வளோதான் போச்சு, நம்ம ஃபெயிலியர் பண்ணுவோம். இதில் அவங்க தூங்கினாலும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து சில பேர் தான் சஜஸ்டபிலிட்டியாக இருப்பாங்க. சில பேர் தூங்குறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். இது உங்களோட இமேஜினேஷனை பொறுத்த. இப்போ நீங்கள் நல்ல ஒரு இமேஜினேஷன் கேட்டால் நீங்கள் உடனே தூங்கிடுவீங்க. ஏன்னா அதை வந்து நான் சொல்கிறது வந்து உள்வாங்கிக்கிறீங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ ஆல் ஹிப்னாசிஸ் ஆர் செல்ஃப் ஹிப்னாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஹிப்னாசிஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். நீங்கள் அதை கேட்டு தான் தூங்குறீங்க. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் தூங்குறீங்களே தவிர மற்றபடி இது இல்லை. அது இப்போ நீங்கள் என்ன நம்பணும்னா என்கிட்ட வந்து ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நான் பிலீவ் பண்ணோம். நீங்கள் என்ன பிலீவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு கருவி தேவைப்படுது. ஓகே. ஸோ அது ஹிப்னாட்டிஸ்ட் வந்து ஒரு கருவியாக பண்ணுறாங்க. ஓகே. இன்னைக்காவது கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய பேரை ட்ரிக் பண்ணுறோமே, நாளுக்கு நாள் நிறைய பேரை ட்ரிக் பண்ணுறோமேன்னு கில்ட்டியா ஃபீல்? சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சாப்பிடா அப்படின்ட்டா. ஓகே. இப்போ வந்து என்னன்னா ஒரு எஸ்கேப் பண்ணும். அதுக்காக நான் வந்து ரோப் கொண்டு வந்திருக்கேன். தெரியுதுங்களா? இழுத்து பாருங்க டைட்டாக இருக்கானே. இல்லைங்க இப்படி இல்லைங்க டைட்டாக இருக்கா? ஓகே விட்டுருங்க. இப்போ என்னோட கோட்டுக்குள்ளே போட்டு இப்போ டை பண்ண போகிறோம். ஓகே இப்போ நான் பிளேசரை கழட்டிடுறேன். ஓகே நீங்கள் வந்து எனக்காக ஒரு ஃபேவர் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிளேசரை பிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து அந்த ரோப்பை வந்து ரெண்டு எட்டை உள்ளே விட போகிறோம். ஓகே ஸோ தெரியுதுங்களா? இந்த 2 எண்டை இதுக்குள்ளே விட்டுருவோம். நீங்கள் அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம். எஸ் தெரியுதுங்களா? இங்கே வச்சுருவோம். அடுத்து இந்த 2 எண்டை இந்த சைடு உள்ளே விட்டுருவோம். ஸ்லோவாக பண்ணுறேன். அதை பிடிச்சிக்கோங்க. இந்த 2 எண்டை அப்படியே பிடிங்க எண்டை பிடிங்க. எஸ் வெரி குட். இப்போ அப்படி இருக்கு இல்லையா? இங்கே 2 எண்டு இருக்குது, இங்கே 2 எண்டு இருக்குது. இப்போ நான் அந்த கோட்டை போட்டதுக்கப்புறம் எஸ்கேப் ஆக போகிறோம். தெரியுதுங்களா? கேமராவில் காமிச்சிடுறேன். உள்ளே வந்து இங்கே போட்டிருக்கு. இதை வந்து இப்போ இது போட்டதுக்கப்புறம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ஹாரி ஹுட்டினி. இப்போ நீங்கள் தான் ஹாரி ஹுட்டினி. இப்போ ஒரு எண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு எண்டு இதில் ஒரு எண்டு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு எண்டு. ஓகே இதை போட்டு இப்படி ஒரு நாட் போடுங்க. ஒரு நாட் போட்டுட்டு இந்த கார்னரில் இந்த எண்டை பிடிங்க. இந்த எண்டில் இதை பிடிங்க. அந்த எண்டில் அதை பிடிச்சிக்கோங்க. இப்போ எஸ்கேப் ஆக முடியுமா என்னால்? ரெடி 1 2 3 பிடிச்சி இழுக்கணும். 1 2 3 இழுங்க. எஸ் இழுத்துட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியல. எஸ் அது புரியாதுதான் மேஜிக். நோ இப்போ இந்த கயிறு தானே நீங்க உள்ள போட்ட கயிறு? ஆமா அதே தான். வேற எதாவது கோட்டை பாக்குறீங்களா? இல்ல. This was good. So இந்த மேஜிக் பேர் என்ன? எஸ்கேப் மேஜிக். எஸ்கேப். இதுல ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரோப்.
அந்த ரோப் உங்களுக்கு ஓகே, இது ஓகே உங்களுக்கு ஆ ஓகே தானே? ஸோ இப்போது மிஸ் இப்போ வந்து டைம் ட்ராவல் பண்ணுவோம். இங்கே இருக்கிற ரோப் நான் இப்படி பிடிச்சிருக்கேன் தெரியுதுங்களா? ஓகே இதை வந்து திரும்பி இப்படி நார்மலாக சேர்த்து பிடிச்சிருக்கேன். ஸ்னாப் பண்ணி இப்படி போட்டால் ஒரே ரோப்பாக தான் இருக்கும். இது ஒரு மேஜிக் கிடையாது. சரி இந்த மூமெண்ட்டை திரும்பி தேஜாவோ பண்ண போகிறோம் நம்ம. தேஜாவோ ஓகே தேஜாவு ஆமாம் ஓகே. ஸோ இதில் வந்து அப்படியே நீங்கள் இந்த மிடில் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிடுங்க ஓகே. எஸ் கட் கரெக்டாக கை தட்டுங்க எல்லாரும். கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட அப்படிதான் இல்லை ஏற்கனவே கட் பண்ண மாதிரியே கட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி கட் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களே கட் பண்ணிட்டீங்களா? இப்போ இல்லையே, நான் வேணா பிடிச்சிக்கிறேன், நீங்க கட் பண்றீங்களா? கொடுங்க. Thanks. சூப்பர். ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க ஓகே. சரி நான் எதுவுமே வந்து ஏமாற்ற முடியாது. ஓகே கட் ஆயிடுச்சா? இப்போ எத்தனை பீஸாக இருக்கும் இது? 2 பீஸாக இருக்கும் தெரியுதுல்ல? ஸோ ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ரோப்பை வந்து இப்படி தானே பிடிச்சிருந்தேன். அப்போ ஸ்னாப் பண்ணேன். அப்படி ஸ்னாப் பண்ணி இப்படி விட்டா திரும்பி ஒரே ரோப்பாக இருந்தது கரெக்டுங்களா? இப்படிதான் இருந்தது. தேஜாவோன்னு சொல்லுவாங்களே, ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. எஸ் எஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு ரோப்புக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா இந்த ரோப்பெல்லாம்? இல்லைங்க, நான் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். எப்போ என்ன பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. ஆமாம், இப்போ ரோப் மாதிரி தான் நம்ம வந்து கணவன் மனைவி வாழ்க்கை. 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் இருக்கும்போது எப்படியா சொல்லுறீங்களா? பார்த்தா அவங்களுக்கு வந்து திரும்பி ஒரு குழந்தை பிறந்து 3 பேராக இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க இப்போ? 3 பேர். சில பேர் வந்து 4 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். உங்கள் ஃபேமிலியில் 4 பேர். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் கரெக்டுங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க பேர் அவங்க 2 உடம்பா இருந்தாலும் ஒரு உடலாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் சின்ன வயசில் பிறந்துச்சு. பிடிச்சிக்கோங்க, குழந்தைய பிடிக்கணுமா? அதான் குழந்தை. பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபுல் ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கும் கரெக்டுங்களா? அந்த ஃபேமிலியில் வந்து இந்த குழந்தை வந்து ஐக்கியமாக போகுது. அதுக்கு வந்து குவான் கற்றுங்க குவான் அப்படின்னா குழந்தை வந்து ஐக்கியமாயிடும். ஐக்கியமானதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து சண்டை முட்டி விடுறதுக்கே வருவாங்க. இது மாதிரி 2 பேர் வந்து சண்டை முட்டி விடுறதுக்கு அவங்கள பிரிச்சிடலாம் அப்படின்னு பாய்க்கில் வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இங்கேருந்து அப்படியே வெளில வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா 2 இங்கே வந்து செக் பண்ணி பாருங்க. கை இல்லைங்க, நீங்க ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேன். இதான் ஃபேமிலி மேஜிக். இல்லைங்க, நானும் பண்றேன். எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது, குழந்தையும் வர மாட்டேங்குது, புருஷனும் வர மாட்டேறான். எனக்கு புரியல. அதான் பிராக்டிஸ். ஓகே சூப்பர். குட் ஒன். தட் வாஸ் a very good one. இந்த ஃபேமிலியும் வச்சுக்கோங்க. எஸ் தேங்க்யூ. சைக்காலஜி, ஹிப்னோசிஸ் இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணிருக்கீங்களா? நான் எனக்கு வந்து மென்டார் வந்து அசோக் முத்துசாமி, அவர் தான் ஹிப்னாட்டிஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த ஹிப்னாட்டிசம் கற்றுருக்கேன். ஓகே அண்ட் ப்ராப்பராக வந்து அவர் தியரி ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் தான் வந்து அவர் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். ஓகே ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுது. ஓகே அண்ட் வந்து நீங்கள் ஹிப்னோசிஸ் கற்றுட்டு ஹிப்னோ தெரப்பிலாம் பண்ணணும்னா இப்போ நீங்கள் சைக்காலஜி சைக்காட்டிஸ்ட்லாம் அதெல்லாம் முடிக்கணும். ஸோ முடிச்சாதான் வந்து பண்ண முடியும். ஓகே ப்ராப்பரா அதை பிராக்டிஸ் பண்ணணும்னா சொல்றீங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணால் சைக்காட்டிஸ்ட்டை போகிறதுக்கு போல ஹிப்னாட்டிஸ்ட் வந்துடுறாங்க. இவங்க 2 days 4 days ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி இவங்க 2 years 3 years படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே போகும்போது இங்கே வந்துடுறாங்கனால ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரூல் போட்டாங்க. ஓகே ஹிப்னாட்டிசம்ல வந்து இந்த அன்னியன் படத்துல வர மாதிரியும் விஜயோட கணுக்குள் நிலவு படத்துல வர மாதிரியும் உண்மையாவே வந்து ஆழ் மனசுக்குள்ள போய் பேச வைக்க முடியுமா? பேச வைக்கலாம். அவங்க பேச வைக்கலாம். அவங்களுக்கு வந்து சில மைண்டில் பிளாக்ஸ் இருக்கும், சில ட்ராமா இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணலாம். ஓகே ஸோ அவங்க வந்து அதுக்கு வில்லிங்காக இருக்கணும். இப்போ ஒருத்தர் தம் அடிக்கிறாரு இல்லை வந்து மது இருந்துற பழக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு அதுலேருந்து போகணுன்னு அவங்களுக்கு என்ன இருந்தால் நம்ம பண்ணலாம். நீங்கள் வாண்டடாக ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுட்டு இவரை வந்து திருத்துங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒத்துழைக்கணும். ஆமா ஓகே அவர் வந்து அது வில்லிங்கா இருந்தாருன்னா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அவ்வளவுதான். ஓகே சோ ஒரே செஷன்ல மாத்திர முடியாது, இல்ல மல்டிபிள் செஷன்ஸ் தெரப்பி எடுக்கணும். இல்ல 10 செஷன் எடுக்கணும். ஆனா வந்து அவங்க டெய்லி அதை வந்து ரிப்பீட்டடா கான்சியஸா அந்த எண்ணத்தை வந்து நம்ம சொல்றது வந்து போட்டுட்டு ஓகே சஜஷன் தான் மேட்டர். ஓகே புரியுது. உங்களுக்கு பிடிச்ச இல்யூஷன் இல்ல மென்டலிஸ்ட் ட்ரிக்னா எது உங்களுக்கு பண்றதுலயே பிடிச்சது? எனக்கு பிடிச்ச மென்டலிசம் அது அதாவது 2 பேரை கூப்பிட்டு பண்ணுவேன். நேம் அண்ட் பிளேஸ் ரிவீல் பண்ண. ஒருத்தர் நேம் திங்க் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தங்க பிளேஸ் திங்க் பண்ணியிருப்பாங்க. அது 2த்தையும் ரிவீல் பண்ணுறது. அண்டு இன்விசிபிள் டச்னு பண்ணுவேன். ஸோ 2 பேரை கூப்பிட்டு வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்ண முடியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் கையை டச் பண்ணால் ஒய்ஃப் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஸோ அது வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான். ஓகே உங்களுக்கு வந்து சூப்பர் பவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து மெஜிஷியன் ஆனேன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. உங்களை நீங்க என்ன சூப்பர் ஹீரோவா சொல்லிக்க விரும்புறீங்க? ஆனா ஏங்க நானா அப்படி கேக்குறீங்க? நான் அயன் மேன் சொல்லிக்க வேண்டியதா? அயன் மேன் நீங்க சொல்லிப்பீங்க. ஓகே பட் சைக்கிக் பவர்ஸ்லாம் உண்மையா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா?
சைக்கிக் எபிலிட்டிஸ், இன்ட்யூஷன் சில பேருக்கு இருக்கும். அது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், நமக்கு வந்து கட்டுறது கை மண்ணளவு இருக்கலாம். ஓகே. அது யாருக்கு தெரியல. ஆனா மோஸ்ட்லி வந்து யாருக்கும் சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாது. ஓகே. அப்படி ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலா தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா சில பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து நாலேட்ஜ் ம். இருக்கும். இல்ல சிலருக்கு சில விஷயம் ESPன்னு சொல்லுவாங்க இல்ல அத? அந்த மாரி இருக்கும். ஓகே. பட் அது கடவுள் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஓகே. யூனிவர்ஸ் ஓகே. நம்பிக்கை. சோ பொதுவா மஜிஷியன்ஸ் யாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்காதா? சின்ஸ் அவங்க சயின்ஸ்ல நெறைய நம்புறதுனால. இல்ல பட்டாலாம் போட்டுட்டுலாம் வந்து இருக்கு. மேஜிக் கோஸ்பல் மேஜிக்லாம் பண்ணுவாங்க. ஓகே. சோ நீங்க இப்போ ஒரு ஈவென்ட் முடிச்சுட்டோம். அது முடிச்சுட்டு ஒரு நார்மல் லைஃப்க்கு போம்போதும் வந்து ஒரு மஜிஷியனே எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா? இல்ல வந்து இல்ல அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் பாட்ட மாரி மாறிடுவீங்களா? நானா? அவங்க வந்து நார்மலா இருக்கும்போது நார்மல் இப்ப திடீர்னு மேஜிக் பண்ணுங்கன்னா பண்ணுவேன். ஓகே. அது எனக்கு செகண்ட் நேச்சர் ஆயிடுச்சு. அது வரலும் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் பிராக்டிஸ். தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு மேஜிக் பண்ணுங்கன்னா பண்ணுவேன். பண்ணுவீங்க. ஓகே. எஸ். இல்ல மக்களோட மைண்ட ரீட் பண்ணிட்டே இருப்பீங்களான்னு கேட்கிறேன். பாடி லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் ஒரு ஈவென்ட் இல்லாத டைம்லயும். ஈவென்ட் இல்லாத டைம் போட்டு மோஸ்ட்லி எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தா அது நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம், ஸ்ட்ரெஸ். கரெக்ட். ஸோ அதனால அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான். கரெக்ட். உண்மையாவே வந்து நீங்க ஒருத்தர் மைண்ட ரீட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த சைக்கிக் பவர் இருக்கு அப்படின்னா யார் மைண்ட ரீட் பண்ணுவீங்க? எதுக்கு? யார் மைண்டையும் ரீட் பண்ண மாட்டேன். என் மைண்டை நானே ரீட் பண்ணி ஒழுங்கா வச்சுக்க வேண்டியதான். முதல்ல ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம தான் குழப்பத்துல ஐயோ இவ்வளோ பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்ப மாதிரிலாம் இருந்ததுன்னா தனியா போயிருவாங்க அவங்க. அவங்களுக்கு மெண்டல் பிடிச்சிரும். ஓகே. சோ நான் யார் மனசையும் ரீட் பண்ண விரும்பல. என் மனச நான் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கேன் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் திங்க் பண்றாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். அது வந்து நம்ம ரொம்ப நம்மளை தான் நம்ம மாத்தி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம பண்ண முடியும். ம். அடுத்தவங்கள இருந்து இது பண்றது ஐயோ அப்படின்ற மாதிரி ம். பண்றது இதுதான். கரெக்ட். நான் இந்த பதில் எதிர்பார்க்கல உங்ககிட்ட. ரொம்ப அழகான பதில் ஆக்சுவலா இது. நீங்க உங்களுக்கு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க இல்லையா? ஆமா இதுக்கு முன்னாடி எஸ். சொல்லிருக்கீங்க. நீங்க உங்களோட ஃபேவரட் ஃபுட்னு நினைச்சுக்கோங்க. ஓகே. திங்க் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. நான் எப்போ கேட்டாலும் அதான் பிரியாணி வேணாம். அஹ். ஓகே. ஆ. பிரியாணி தான் எல்லாருமே ஆல் டைம் ஃபேவரட் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 2 திங்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இதில் ஒரு கார்டு எடுத்து சைன் பண்ண போகிறீங்க. ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி நான் டேப் போட்டு ஓட விட்டு ஓகே ஒட்டி வச்சு ஒட்டிட்டாங்களா? ம். ஏன் ரவுண்ட் ஒட்டி வச்சு ம். டோன்ட் ஷோ யூ. ஓகே. இல்ல நீங்க மோனோ ஆக்ட்லயே பண்ணுங்க நான் புரிஞ்சுக்கிறேன். சைன் பண்ணவா? ஓகே. ம். ம். ம் ஆல்ரைட். ம். டன். ம் உள்ள வச்சிரவா? ம் ம் ம். அதான். உங்களுக்கு காது கேட்கும்ல? சாரி. ஓகே. ஓ ஆ. இல்லையே. சைன் தான் இல்லையே. ஓ. ஏதோ ஒன்று எடுக்கவா? Yes, this is the one. I'm thinking of my favorite food. Yeah. யோசிச்சுக்கிறேன். Please don't tell me I'm gonna take it from there. Yes, it is. It is. Spelling தப்பு, but yes, it is. How do you know? இது நான் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். சுஷி, யா. நான் வந்து என் பர்ஸ்ல இதை எழுதி வச்சிருக்கேன். அதுவும் அங்க வந்துரும் எங்கயான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஓ, இட்ஸ் தட் கார்டு. இங்க வச்ச கார்டா? ஆமா. ஓகே. நான் தானே அதை பிடிச்சிருந்தேன். நீங்களே இங்க பாத்துட்டு இருந்தீங்க. கேமரா வேற இருக்குல்ல. ஓகே. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. I'm so sorry. Don't think that I'm not appreciating you. I'm just amazed. Okay, no problem.
ஏன்னா இது எல்லாருக்குமே நடக்கிறது தானே. ஏன்னா நான் வந்து சாய்பாபாவோட ஃபேன் அவர். Good one, Vicky. I'm really amazed. It's the first time I'm seeing magic closer in my life, and I'm really amazed. சூப்பராக தான் என்னோட ஒர்க்கு. Yeah, do you want to try anything else? இந்த கார்டு என்கிட்ட ஒன்று கொடுத்துருந்தீங்களே, அது எப்படி ஏன்னா பார்த்தீங்களா? இல்லையே, நான் தானே வச்சிருக்கீங்க. பார்த்து இந்த ஸ்பெல்லிங் கூட கரெக்டாக எழுதிருப்பீங்க. வாவ். விக்கி, என்னோட கடைசி கொஸ்டின். ஒரு மெஜிஷியனா நீங்க இருக்கீங்க, உங்களை யாராவது ஈஸியாவோ இல்ல கஷ்டப்பட்டாவது ட்ரிக் பண்ண முடியுமா? மேஜிக் பண்ணியா? ஏன் பண்ணலாமே. யார் பண்ணாலுமே நான் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக தான் பார்ப்பேன். ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு ஹெக்லரா பார்க்க மாட்டீங்க. ஹெக்லராக பார்க்க மாட்டேன், அது வந்து பர்ஃபார்மராகவும் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஆடியன்ஸை என்ஜாய் பண்ணுவேன். என்ஜாய் பண்ணுவேன். என்ஜாய் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ட்ரிக்கை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யலாம்னு தோணும். நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜாய் பண்ணும், அதுக்கப்புறமேட்டு தான். இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஹெவியா? யா. எஸ். சி இப்போ இங்கே பாருங்க, இட்ஸ் ஆல் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு மென்டலிசம் அதெல்லாம் என்னென்னமோ கேட்டிங்களே. என்னென்னமோ கேட்டேனா? ஆமாம். மென்டலிசம், ஹிப்னோசிஸ், அதெல்லாம் சம்திங். ஸோ இதில் ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதில் ஏதாவது ஒரு கார்டு ஜஸ்ட் நீங்கள் பார்த்து ரேண்டமாக ஏதோ ஒரு கார்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ டோன்ட் நோ அவங்க என்ன கார்டு பார்த்தாங்கன்னு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே இதுக்குள்ளே ஒரு கார்டு இருக்குது. வாட்ஸ் யுவர் கார்டு? 5 of hearts. 5 of hearts, yes. Yes, this is the card I was thinking, I saw. Yes. ஸோ அந்த 5 of hearts தான் திங்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடி தெரியுமா? 5 of hearts தான் கடவுள் நினைக்கிறீங்களா? தெரியுமா? இல்லை. தெரியாதா? சரி, ஓகே. இப்போ வந்து தேஜாவை பண்ணோம்ல, திரும்பி பண்ணுவோம். எதாவது கிரிக்கிறீங்க, அப்படியே கிரிக்கிறீங்க சம்திங். நான் எழுதுனாலே இப்படி தான் இருக்கும். ஓகே, வெரி குட். சூப்பராக கிரிக்கிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்டை வந்து இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சம்மர் இந்த மிடில் இப்படி வச்சோன்னா மேலே வேணால் மேலே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 7 of hearts மேலே இருக்கும். பண்ணுங்க, மேலே வருமா? மேலே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, கரெக்டுங்களா? பட் இது மாதிரி மேலே வரும். இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து என் பேக்கெட்டில் வச்சுருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டாப் கார்டு என்ன இருந்தது? 4 of diamond. சரி, ஓகே, 4 of diamond. வாட்ச் திஸ். ஸோ இப்போ இந்த 4 of diamond இருக்குல்ல, ஸோ இப்போ என் கை வந்து பிரிண்ட் இருக்கும் அப்படின்னா போதும், உங்களோட கார்டு இங்கே வந்துடும். நத்திங் மை ஹேண்ட். சரி, செக் பண்ணி ரியல் லிங்க் இல்லை, இட் இஸ் ரியல் லிங்க் தான். ரியல் லிங்க். ஸோ இப்போ இங்கே வச்சுருவோம். ஒன் மோர் டைம் நான் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் குயின் ஆஃப் ஸ்பேட். குயின் ஆஃப் ஸ்பேட் தெரியுதுல? ஸோ அதே இங்கே எடுத்துடும், கையில் எடுத்தாச்சு, தெரியுதா? இப்போ குயின் ஆஃப் ஸ்பேட் தான் ஸ்டில் இருக்கும், பட் ஷேக் பண்ணால் மட்டும் மாறிடும். எஸ். ஸோ இப்போ இந்த 5 of hearts எடுத்து இங்கே வச்சுருவோம். ஸோ இட்ஸ் 5 of hearts, 5 of hearts. பட் ஸ்டாப் சொல்லுங்கள், மிடில் ஸ்டாப் சொன்னீங்கன்னா இட்ஸ் 5 of hearts. ஸோ இப்போ இங்கே 5 of hearts இருக்கும், இங்கே 5 of hearts இருக்கும். இங்கே 5 of hearts இருக்கும். ஸோ இப்போ இதை ஷஃபல் பண்ணுவோம். ஷஃபல் பண்ணால் இட்ஸ் 5 of hearts. ஷஃபல் இட் அகைன்ஸ் 5 of hearts. பிக் ஏ கார்டு, ஏதாவது கார்டு எடுங்க. டேக் இட். இப்போ லுக் அட் தட் கார்டு. இட்ஸ் 5 of hearts. This is amazing, Vicky. Yes, but இது வந்து இப்போ இங்கே பாருங்க, ஷேக் பண்ணுறோம், இட்ஸ் டிஸப்பியர். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. இதை டர்ன் பண்ணி பாருங்க, இல்லையே. Yes, because it's always in my pocket. ஓகே. எஸ், உங்களோட சைன் தானே எடுத்து இது கேமரா காட்டுங்க. சைன்லாம் இல்லைங்க, இது நம்ம கிறுக்கினது தானே, உங்களோட தானே, சேம் தானே? எஸ். இதுக்கு முன்னாடி இது நீங்கள் கிறுக்கினது கரெக்டுங்களா? இது வந்து அது என் சைனுங்க. ஓ, சைன். சாரி. ஓகே, உள்ள இப்போ ஜம்ப் ஆகி மேலே வருதான்னு பார்ப்போம். ஒன் மோர் டைம் பிடிச்சி நீங்களே பிடிச்சிக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. புஷ் உள்ள புஷ். எஸ், வெரி குட். உங்கள் கையிலே வச்சு பண்ணுவோமா? கை நீட்டிக்கணும். ஓகே, கையில் வச்சு நான் மேலே கை வச்சு கவர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஸ்னாப் பண்ணால் மேலே வரும், பார்க்குறீங்களா? பட் டாப்பில் வந்துருந்தா அது வந்து இட்ஸ் நாட் யுவர் கார்டு. ஐ திங்க் இது உங்கள் கார்டு கிடையாதுல்ல? ஓகே, எனக்கு ஒன்று பண்ணுவோம். உங்கள் கார்டு வந்து உள்ளே தான் இருக்குது. எல்லா கார்டையும் டிஸப்பியர் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு மட்டும் டிஸப்பியர் பண்ணல. அப்படி பண்ணலாமா? கார்டு டெக்கு ஃபீல் ஆகுதுல்ல? இப்போ எல்லா கார்டையும் மறைய வைக்க போகிறேன் உங்கள் கையில் இருக்கும்போதே. மறையிலே மறைஞ்சிருச்சு எல்லாமே. இங்கே பாருங்கள், ஒயிட்டாக பியூராக தான் இருக்கும். What is this? எஸ். இங்க இருந்த கிணற காணோம். ஓகே, this is amazing. I'm really amazed.
கிரேட் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக டைம் எடுத்துட்டு வந்து எங்களுக்காக எங்களை என்டர்டெயின் பண்ணி நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் காமிச்சு மேஜிக் பத்தி சில இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் விக்கி. நீங்க இன்னும் நிறைய மேல இடத்துக்கு போகணும்னு வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.